ஆண்டின் புதுக்காலம் 13வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 8 அருள்வாக்குகள் 23 தொடக்கம் 27 வரை. இன்று இயேசு புயலை அடக்கிய நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்கிறோம். கடல் காலத்தை குறிக்கிறது, படகு நம் வாழ்க்கையை குறிக்கிறது, புயல் காற்று நம் பிரச்சனைகளை குறிக்கிறது, நாம் போய் சேர வேண்டிய அக்கறை பகுதி நிலைவாழ்வை குறிக்கிறது. நமது வாழ்க்கை என்ற படகை நோக்கி எதிர்வரும் பிரச்சனைகளை சமாளிக்க இயேசுவை நம் வாழ்க்கை படகில் ஏறி வரும்படி அழைக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு நல்ல செய்தியாக தெரிவிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையின் எதிர்நோக்கின் பயணம். நம்முடைய வாழ்வு இறையாட்சி என்ற கரையை நோக்கிய பயணம். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு மனிதனாக மக்களிடையே பணி செய்து சோர்ந்து அயர்ந்து தூங்கும் போதும் கூட படகின் ஓரத்தில் பட்ட சீற்றமான அலைகள் கூட அவரை எழுப்பவில்லை. ஆனால் சீடர்கள் தாங்கள் ஆபத்தில் இருப்பதால் பயப்பட்டு தங்களை காப்பாற்றும்படி அலறியடித்து இயேசுவை எழுப்புகிறார்கள். இயேசு அலையையும் கடலையும் மட்டுமல்ல, தன் சீடர்களின் பயத்தையும் அமைதிப்படுத்துகிறார். இயேசு புயலை அமைதிப்படுத்திய பிறகு சீடர்கள் பக்கம் திரும்பி, நம்பிக்கை குன்றியவர்களே, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். எனவே இன்றைய நற்செய்தி நம் இறையாட்சி என்ற அக்கறையை அடைய ஒவ்வொரு நொடியும் நம் பயணத்தில் அந்த இறையாட்சியை அனுபவித்து கடைசியில் அந்த இறையாட்சியை முழுமையாக அடைவதற்கு தடையாக உள்ள பயத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. பயம் இருக்கின்ற இடத்தில் நம்பிக்கைக்கு இடமில்லை, நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் பயத்திற்கு இடம் இல்லை என்று D.A. கார்சன் அவர்கள் கூறுகிறார். நாம் இயேசுவை கடவுள் என்று நம்புகிறோம். ஆனால் வாழ்க்கையில் வரும் இடர்கள், துன்பங்கள் இவற்றை இயேசு கட்டுப்படுத்த வல்லவர் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு வாழ்கிறோமா? நம்முடைய துன்ப நேரங்களில் எத்தனை தடவை கடவுளை நம் உதவிக்கு அழைக்கிறோம். அவர் நம் கூக்குரலுக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை என்று நாம் உணர்ந்தால், இயேசுவே, நீங்கள் எங்களுக்கு மிகவும் தேவைப்படும் போது எங்கே இருந்தீர்கள் என்று கேட்கிறோம். நம்முடைய நெருக்கடிகள் மற்றும் பிரச்சனை நேரத்தில் இயேசு தூங்குகிறார் என்றும் நினைக்கிறோம், உணர்கிறோம். ஒரு விசித்திரமான பேராசிரியர் ஞாயிறு மறைக்கல்வி புத்தகத்தை படித்து கொண்டிருந்த ஒரு மாணவனிடம் வேடிக்கையாக ஒரு கேள்வியை தொடுத்தார். தம்பி, கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல், நான் உனக்கு ஒரு ஆப்பிள் தருகிறேன். அந்த சிறுவன் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டான். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு கூடை நிறைய ஆப்பிள் தருகிறேன், கடவுள் எங்கே இல்லை என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். கடவுள் எங்கும் இருக்கிறார், உள்ளும் இருக்கிறார், புறமும் இருக்கிறார், விண்ணிலும் இருக்கிறார், மண்ணிலும் இருக்கிறார், அண்டத்திலும் இருக்கிறார், இந்த பிண்டத்திலும் இருக்கிறார். எனவே இயேசு உறங்கவில்லை. இயேசுவின் மேல் உள்ள நம்முடைய நம்பிக்கைதான் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு தெரியாமல் நடக்கின்ற காரியம் எதுவும் இல்லை. நம் துன்ப நேரம், சோதனை நேரம், துக்கமான நேரம், இந்த புயலெல்லாம் நம் வாழ்க்கை படகை மூழ்கடிக்கும் போது இயேசு அங்கு இருக்கிறார். ஏனென்றால் இயேசு அன்று சொன்ன அதே வார்த்தையை உறுதியோடு சொல்லுகிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு சிறுமியினுடைய கதை. நெடும் பயணம் மேற்கொண்ட அந்த சிறுமி அந்த பேருந்தில் அமர்ந்திருந்தார். ஒரு பெரியவர் எதிரே அமர்ந்து அந்த சிறுமி தன்னந்தனியாக இருந்ததை பார்த்து அந்த சிறுமியிடம் சென்று, அம்மா, நீ தனியாக இருக்கிறாயே, இது நெடும் பயணம் போகின்ற பேருந்தாயிற்றே, உனக்கு பயமில்லையா என்று கேட்க, அந்த சிறுமி, எனக்கு பயமில்லை, ஏனென்றால் இந்த பேருந்தை இயக்குபவர் என்னுடைய அப்பா, அவர் நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு என்னை அழைத்து செல்வார்
இப்படிப்பட்ட நம்பிக்கை, எளிமையான நம்பிக்கை நமக்கு ஒவ்வொரு தருணத்திலும், துன்ப வேளையிலும், புயல் என்கின்ற பலவிதமான இடர்கள், நெருக்கடிகள் வரும் நேரத்திலும் நாம் நம்முடைய நம்பிக்கை குன்றாமல் இயேசு நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆமீன்.